மனசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் MCR Pure Cotton Club, formals and casual shirts. சார் இதுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் சைலண்டாக போகணும் சார். இதுக்கப்புறமா இதுக்கு அந்த பக்கம் சார். ஏன்னா கொஞ்சம் அனிமல்ஸ்னால் யானை, எலிஃபண்ட் அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற பாயிண்ட். யானை வந்திருக்குப்பேன். இது வந்து யானை கிராசிங் ஆகிற இடம் சார். இதில் தான் வந்து இது ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கும். சிறுத்தை கிராப்பிங் பண்ணிடுது. இதா காலைல புரண்டி இங்கே பாருங்கள் வேஸ்டேஜ் பண்ணி கழிவா. இங்கே வந்து இந்த பாறையில் வந்து நின்று பார்க்குங்க. அப்படியே சவுண்டு கேட்டு அப்படியே எங்கே என்ன சவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து அதுவும் தூரமான இடத்துல நின்று பார்க்கணும். பாட்டியம்மாவும் அவை பேத்தியும் 2 பேர் வார்டு முடிச்சிட்டாங்க. அப்படியே கீழ் பக்கமாக இப்படி திரும்பி உட்காந்துட்டு இருக்கா பாறையிலே. பின்னாடி பக்கமும் அந்த சிறுத்தை புலி வந்தது. அந்த புல்லை கவனிக்கலை. அந்த பின்னாடி சிறுத்தை புலி வந்து இந்த புள்ளைய தட்டும்போது எந்த அனிமல்ஸ் இருந்தாலும் யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வழி விட்டு ஒதுங்கி போயிடும். சார் கடமான சாம்பார் டே சார். சாம்பார் டே இந்த பாறையில் அப்படி கீழே வருதுங்க சார். அங்கே மேய்ச்சிட்டு ஆனால் இங்கே என்ன ஃபுல்லாகவே யானை சாணம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதான் நான் வரங்க கீழே வரும்போதே சொன்னேன் இல்லைங்க சார். இதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் அமைதியாக போகணும் அப்படின்னு சொன்னேன். யானை இங்கே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறது சும்மா இருக்காதுங்க. இந்த ஆணும் பெண்ணும் இன சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சும்மா எல்லாம் இருக்காதுங்க. வந்தால் ஏதோ மரத்தை குத்துறது, நம்ம 2 பேத்துக்கு சண்டை போடுறது, இதெல்லாம் யானை பண்ணதா? அந்த தந்தத்துக்கு அந்த இன்னொரு யானையை அட்டாக் பண்ணுறது. அப்படியா? அப்படி பண்ணுதுங்க. அது அந்த கோபத்தை வந்து மரத்து மாதிரி காமிக்குது. ஏய் வாடா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வீர விளையாட்டு மாதிரி. இப்போ கூட யானை சும்மா இங்கே வருதுங்க. என்னன்னா அப்போ யானை இந்த மாதிரி டைம்ல இங்க நிக்கிறது ஆபத்தா இல்ல ஓகே தானா? இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல நிக்கிறது ஆபத்தான். நம்ம தெரிஞ்சிருச்சு. ஆமா, நம்ம எப்பவுமே ட்ரெக்கிங் கூட்டு வந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து நிக்க மாட்டோம். நம்ம ஒரு சேஃபான பகுதியில் போய் தான் நிப்பாட்டுவோம். இங்க நிக்கிறது சேஃப். சார் இந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்ம இப்போ மேலே ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது இருக்குமா, இல்லைனா கீழே மேலேருந்து கீழே வரும்போது கீழே ஏதாவது அனிமல்ஸ் இந்த மட்டத்தில் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம முன்னாடி உள்ளவங்கள இந்த இடத்துக்கு வந்தோம்னா இங்கே கல் வச்சுருப்பாங்க. யார் வச்சாமோ? இது ஃபஸ்ட்டில் நம்ம பெரியவங்க. பெரியவங்க வச்சு அவங்களே ரொம்ப வருஷமாக இது இந்த இடத்துல வந்தோம்னா ஏதாவது மட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த கல் எடுத்து இதை தட்டுவாங்க. இப்படி தட்டுவாங்க. தட்டினோம்னா அனிமல்ஸ் ஏதாவது அங்கே இருந்துச்சுன்னா அது டிஸ்டர்ப் இல்லாமல் அது வழி விட்டு விலகி போயிடும் சார். அதுக்கு வேண்டிய இந்த இடத்துல இந்த வந்தோம்னா இந்த இடத்துல தட்டிட்டு தான் போவாங்க சார். இது வந்து முன்னோர்களே பண்ணி வச்சு ஏற்பாடு. ஆமாம் சார். அது தட்டியே பாருங்கள் சார். இது எந்த இதில் இதாக இருக்குன்னு சார். இங்கே தான் தட்டு. ஆமாம் சார். அவருக்கு தட்டுமா? தட்டி பாருங்கள் சார். ஏன்னா வாயில் சவுண்டு பண்ண மாட்டாங்க சார். அதனால் இந்த மாதிரி கல் எடுத்து இந்த மாதிரி மரத்தை தட்டுவாங்க சார். தட்டும்போது எந்த அனிமல்ஸ் இருந்தாலும் யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வழி விட்டு ஒதுங்கி போயிடுவோங்க சார். தட்டிட்டு கல் அங்கேயே வச்சுருவாங்க சார். ஏற்கனவே அங்கே இன்னொரு கல் இருக்குங்க சார். இன்னொன்று இருக்கா? இருக்குங்க சார். இங்கே பாருங்கள் சார், 2-3 கல் இருக்குது சார். இங்கே பாருங்கள் சார், இதுக்குள்ளார ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த பழக்கம் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். உங்களுக்கு தெரிஞ்ச தோராயமாக எவ்வளோ வருஷம் இருக்கும் சார்? நான் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அந்த இல்லை வந்து உங்கள் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க சொல்லி கேட்குறேன். தோராயமாக எவ்வளோ வருஷம் இருக்கும்? தோராயமாக பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு என் பாடக்காலத்தில் இருந்து இது ஒரு 50 வருஷம் தோராயமாக. ஒரு 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க சார். இது எல்லா மரமும் வந்து இதே ஒரே மாதிரி சவுண்டு வராதுங்க சார். அப்படியா? ஆமாம் சார். இது வந்து இது குமுளி மரம்னு சொல்லுவாங்க. இது நல்ல சத்தம் கேட்கும். இதோடைய எஃபெக்ட் வந்து நல்லா அதிகமாக இருக்கும். அதனால தட்டுறாங்க, யூஸ் பண்ணி தட்டுவாங்க. இங்கே வந்து ஒன்று பட் இல்லைன்னா இந்த மூங்கில் வந்து உடைச்சி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மூங்கில வந்து 2ஆக பொழந்துட்டு இப்போ ஒரு கொஞ்சம் அவ்வளோ கேப் விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நேராக பொழந்து விட்டுருவாங்க. பொழந்துட்டு அது நல்லா பாறையில் அடிச்சோன்னா அது அப்படியே செதறி இருக்கும். அதை வந்து இப்படி அடிச்சுட்டே போவாங்க. அந்த மூங்கில் அதுவும் அதோடைய ஓசை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த பயத்துக்கு இப்போ அது ஸ்டிக் மாதிரி நம்ம ஊனிக்கலாம். ஏதாவது அனிமல் சவுண்டு ஏதாவது தெரிஞ்சதுன்னா
அப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கம்பை வந்து இப்படி ஆட்டுவாங்க. ஆட்டும்போது அது பட்டு 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 பட்டுன்னு சவுண்ட் ஆகும். அப்போ எது இருந்தாலும் ஏதாவது அனிமல்ஸ் இருந்ததுன்னா அப்படியே விலகிக்கும். நம்ம பாட்டுக்கு அது இருக்கா உங்ககிட்ட? நைட் டைமில் வந்து இப்போ வச்சிருக்கீங்களா? இப்போ கையில் இல்லைங்க சார். அது நாங்களே இப்போ வெளியே எங்கேயாவது ரொம்ப தூரம் போயிட்டு வந்தோன்னா ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது நைட் டைமில் நம்ம டார்ச்சு எதுவுமே இருக்காது நம்மகிட்ட. இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அது எவ்வளவு இருட்டா இருந்தாலும் போய்க்கலாம். நம்ம தட்டிகிட்டே போகும்போது எது என்ன இருந்தாலும், யானை இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி விலகிக்கும். சிறுத்தை புலி எது இருந்தாலும் விலகிக்கும். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அண்ணா இப்போ இந்த நீங்க சொல்ற விலங்குகள்லாம் காது கேட்கும், அதனால வந்து விலகி போயிடும். இப்போ இந்த மாதிரி பாம்பு ஏதாவது வந்துருச்சுன்னா எப்படி இது பண்றது? பாம்புக்கு வந்து அது பாம்பு வந்து நம்ம ஷூ இல்லைன்னா பட் இந்த செருப்பு போட்டு போவீங்களேன், ஆமா, இந்த சரவ சவுண்டு இது வந்து சரக்கு சரக்குன்னு சவுண்ட் ஆகுதுங்க. ஆமா, இந்த மாதிரி பாம்பும் வந்து நம்ம இந்த சவுண்டு வந்து அதுக்கு வந்து பாம்புக்கு தான் வந்து காது வந்து அதிகமாக கேட்குங்களா? கேட்குமா? ஆமாங்க, கேட்குங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ முன்னோர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஏதாவது இல்ல பேச்சுக்கு பாம்பு காதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. ஆனால் இப்போ எங்கள் இதுலேயும் வந்து அப்படியே சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா பாம்புக்கு தான் வந்து அதிகமாக ரொம்ப தூரத்தில் சவுண்ட் ஆகுறது கூட பாம்பு மட்டும்தான் காது கேட்கும். அந்த மாதிரி தானே உங்களுக்கும் அந்த பாம்பு காது ஆட்டாத உங்களுக்கு இருக்குது. அந்த சவுண்டு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அந்த பாம்புக்கும் வந்து அந்த சவுண்டு வந்து அதுக்கு எப்படி எஃபெக்ட் தெரியும். நம்ம மிதிச்சுட்டு உங்களுக்கு கேட்கும், அது கேட்கும். ஏன்னா அது வந்து எப்படினாலும் அப்படி வருங்க பாம்பு. ஏன்னா இந்த சரு இந்த தரையில் வரும்போது அந்த எஃபெக்டே தான் இருக்குங்க. சரிங்களா? அப்பவும் நாம வரும்போது கவனிச்சுட்டு வருவோம். ஓ இது வந்து என்னன்னா இது ஒன்றும் இல்லை, பாம்பு, பயப்படாதீங்க, பாம்பு எங்கேயோ இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படிமா அப்படின்னு அப்படி நல்லா கூர்மையாக பார்த்தோன்னா கண்டிப்பாக அது பாம்பாக தான் இருக்கும். அது வந்து தெரிஞ்சுக்கும். ஆனால் அன்டைம் இருட்டில் வந்து வரும்போது ஏன்னா நம்ம கம்புக்கும் அந்த பாம்புக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நான் பாம்பு வந்து கிராஸாக வழியில் குறுக்காக படுத்துருந்தா அது ரொம்ப பிளாக்காக இருக்கும். இது மரம் ஏதோ கம்பு ஏதாவது குச்சி இருந்ததுன்னா அது வேறு டிஃப்ரெண்ட்டாக கலர் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சிடும், ஓ இங்கே வந்து பாம்பு படுத்துருக்கு. இப்போ பாம்பு இருட்டில் படுத்திருந்தா ரொம்ப கருப்பாக தெரியும். நம்ம நல்லா கண் கூர்ந்து நல்லா உத்து பார்த்தோம். ஆனால் இருட்டில் வந்து பாம்பு ஒன்றும் செய்யாது. பட் நானும் நிறைய டைம் பார்த்துருக்குறேன். நிறைய டைம் அது போய் டைரெக்டாக போய் மோதி இருக்கிறேன். ஆனால் பாம்பு ஒன்றும் செய்யலை. ஆனால் நான் நிறைய டைமு டார்ச் இல்லை ஒன்றும் இல்லாமல் நான் போயிருக்கேன். நிறைய டைம் போயிருக்கிறேன். போகும்போது பாம்பு பார்த்துருக்குறேன். அதே மாதிரி தான் இப்போ அன் டைமில் நம்ம போயிட்டு இருக்கும்போது பாம்பு இருந்தாலும் நம்ம அதை தாண்டிகிட்டே போனால் பாம்பு ஒன்றும் செய்யாது. பெரும் பாம்பு வராது, இல்லை ஒன்றும் வராது. ஓவர் இந்த கிளம்பியாச்சுப்பா, வந்துட்டுருக்கோம். ஓவர் சரி வாங்க வாங்க, எல்லாம் மேலே வாங்க. சரி எல்லாம் மேலே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே வாங்க. வந்தேன் சார் வர மேடு வந்துட்டோம். இந்த மேலே பக்கம் அங்கே போயிடலாம். இது கொஞ்சம் மேலே மாட்டத்தில் பார். இல்லை அது நல்ல பிளேஸ். அங்கே போயிடலாம், சாப்பிட்டு போயிடலாம். அதான் அங்கே ஒரு பாறை தெரியுது சார். வந்துட்டோம் சார், 10 நிமிஷம் தான். அந்த பாறை தாங்க. அந்த பாறையா? இதான் அதானே? அதை மேலே தெரியும். இதுங்க சார். அதுக்கப்புறம் இன்னொரு மலை இருக்குமா? அதுக்கப்புறம் நார்மல் பிளேஸ். சார் இது கரடி நொடி இருக்குங்க சார். இதா? ஆமாம் கரடி நொடி சார். எப்படி சொல்கிறீங்களா அது கரடின்னு? ஆமாங்க சார். ஏன்னா கரடி வந்து அதோடைய இறை வந்துட்டு இறைன்னு சொல்கிறது கரையன்னு சொல்லுவாங்க. அது மண்ணுக்குள்ளேயே வந்து கரையான் வந்துருக்கு. அந்த கரையானுடைய இப்படி பூமியில் வந்து இப்படி காது வச்சு கேட்கும். அதுவா? படுத்து இப்படி காது வச்சு கேட்கணும். காது வச்சு கேட்கும்போது அது உள்ள அந்த கரையான் பூச்சி வந்து அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி விளையாடும் போது அவங்க அந்த கூட்டுக்குள்ளே விளையாடும் போது அதோடைய சவுண்டு வந்து கரடி காது கேட்டுரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு தோணுனா நம்மளுக்கு அந்த உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது தோணும், பறிக்குங்க. பறிக்கும்போது ரொம்ப டீப்பாக இருந்துச்சுன்னா அது கிடைக்காதுங்க. ஓரளவுக்கு பக்கத்தில் கிட்டத்தில் இருந்ததுன்னா கிடைச்சிருங்க. இப்போ அது கை விட்டு நோண்டி எடுத்துருக்கு. இது கை விட்டு நோண்டி எடுத்துருக்குங்க. நோண்டி பார்த்துருக்கு, ஆனால் கிடைக்கல. அது கிடைக்கலையா? கிடைக்கலைங்க. ஆனால் எப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் நிறைய வேறு இந்த இது குச்சியெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு புரண்ட முடியல. ஆனா இதுக்கு கீழே வந்து அந்த கரையான் இருக்குங்க. நம்ம காது வச்சு கேட்டா கேட்கும். நம்ம காது வச்சு கேட்டா நம்மளுக்கு கேட்காது. அதான் கரடி மட்டும்தான் கேட்கும். ஆனால் கரடியுடைய காது அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குங்க.
ஆனால் இப்போ அது எப்படி தெரியும் கரடிக்கு? ஏன்னா இப்படி வந்து பார்க்குதுன்னு வைங்களேன், இப்போ காது வச்சு கேட்டால் அது உண்மை இருக்கா இல்லையான்னு அது கண்டுபிடிக்கும். ஆனால் இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எப்படி தெரியும் கரடிக்கு? அது அது கரடி மட்டும்தான் தெரியும் சார். நம்ம நார்மலாக நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா கரடி வந்து அது மோப்பத்தில் வந்து ஒரு தேன் ஸ்மெல்லு, இந்த அந்த பழம் என்ன பழம் இருந்தாலும் சரி அந்த பழ ஸ்மெல்லு எல்லாம் கரடி தெரியும். இந்த திசையில் போனால் இங்கே இந்த இடத்துல அந்த பழம் ஸ்மெல் வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது கரெக்டாக அதை நோக்கி போயிடுது. அதே மாதிரி தான் இந்த கரையம் ஸ்மெல்ல வச்சு அந்த பழத்தை கண்டுபிடிச்சு போயிடுது. அதே மாதிரி அதுக்கு அந்த கேட்கிற சக்தி அதிகம் இருக்குங்க சார். ஓ, அதனால அங்கே அதுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம வந்து அதுக்கு கேட்டால் தெரியாது நம்மளுக்கு. ஓ, வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பொந்து நோண்டி அது சாப்பிடுவோம் அப்படின்றதெல்லாம். ஆமாங்க சார். என்ன சொல்ல வந்தீங்க? என்னமோ நம்ம வந்து ட்ரெயின் தண்டவாளத்தில் காது வச்சு கேட்டால் ட்ரெயின் வர சத்தம் மட்டும்தான் கேட்கல, அது மட்டும் தான் கேட்கும். நமக்கு இந்த மாதிரி பூமி உள்ளே இருக்கிறது வந்து நம்ம காது வச்சு கேட்டால் கேட்காது. கேட்கறதுக்கு சக்தி அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு இன்னுமே உண்மையாகவே ஒரு சந்தேகம், நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வரோம், நமக்கே இப்படி இழைக்குதே, அந்த கரடிக்கெல்லாம் இழைக்குமா இழைக்காது சார்? அதுக்கு பழக்கம் அதிகமாக இருக்குங்க சார். நம்மளை விட அந்த கரடிக்கு வந்து அதிகம் தான். அது ஏறிடுமா? ஆனால் அது இன்னும் பெருசாக இருக்கும். கொஞ்சம் நம்ம நேராக நிமிர்ந்து நின்னா நம்மளோட ஹைட்டாக இருக்கும் சார். 7 அடி ஹைட் வரும் சார். அதான் சொல்கிறேன். அதுக்கு அப்போ அதோட உடம்புக்கு ஏறிடுமான்றதை யோசிக்க. ஏறிடும் சார். அது சர்வசாதாரணம் இருக்கும். ரெண்டு வேகமாக இப்போ நம்மளை துரத்துதுன்னா ஓடி வருமா அது? கரடி வரும்போது நேச்சராக ஓடி வருங்க சார். சார் இது நம்ம ரெஸ்டிங் பாயிண்ட்டு. ஆமாம் சார், ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து போயிடலாங்க சார். இது சிறுத்தை கிராப்பிங் பண்ணியிருக்கேன். இதா காலில் இப்படி புரண்டி இருக்கு. ஓ, காலில் புரண்டி இங்கே பாருங்கள் இந்த பெயிண்ட் வேஸ்டேஜ் பண்ணியிருக்கு. கழிவா? இங்கே வந்து இந்த பாறையில் வந்து நின்று பார்க்குங்க. அப்படியே சவுண்டு கேட்டு அப்படியே எங்கே என்ன சவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து அதுவும் தூரமான இடத்துல நின்று பார்க்கணும். எந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே சவுண்ட் எஃபெக்ட் கேட்டு அப்போது இந்த பக்கத்தில் இருக்குது, அப்போ நம்ம சேஃப் ஆகிக்கலாம் அப்படியே பதுங்கி இருக்கும். அப்போ கிட்டத்தில் அது என்ன அனிமல்ஸ் வந்தாலும் அப்போவே டப்புன்னு பாய்ஞ்சு அட்டாக் பண்ணுது. அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ இங்கேருந்து ஒரு ஏதாவது பார்க்குதுன்னு வைங்கன்னா இங்கேருந்து அப்படியே தவிருமா? இங்கேருந்து அது வந்து ஒரு 10 அடி தூரம் வந்து லாங்காக ஜம்ப் பண்ணுங்க. 10 அடிக்கு ஜம்ப் பண்ணுங்க. ஆனால் இப்படி ஜம்ப் பண்ணுமான்னு நான் கேட்குறேன். ஏன்னா சமதளத்தில் அது போகும், ஆனால் கீழே இப்படி பறக்குமா? இப்படி பாறையிலேருந்து கீழே ஜம்ப் பாயும் அப்படி. அப்போ பாறை மேலேயும் அப்போ ஏறும்போதும் அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே ஏறும். அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறும். கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடி அளவுக்கு நம்ம மேட்டில் வந்து ஜம்ப் பண்ணுங்க. அப்படியே 5 அடி 6 அடி 6 அடி ஜம்ப் பண்ணுங்க. அப்படியே மரத்தில் ஜம்ப் பண்ணி ஏறுங்க. ஏதாவது கையில் பிடிச்சிட்டாலும் இப்போ சின்ன விலங்கு ஏதாவது கடிச்சிருச்சுன்னா அதை அப்படியே வாயில் கவ்விட்டு அப்படியே மரத்தில் ஜம்ப் பண்ணி ஏறிடுங்க. அந்த வெயிட் தூக்கிட்டே ஏறிடும். அந்த பூனை எப்படி மரத்தில் புரண்டிட்டு ஏறுது இல்லைங்களா, அந்த மாதிரி அதை இது சிறுத்தையும் அப்படியே ஏறிடும். எடுத்துகிட்டு போய் மரத்து மேலே வச்சு தான் அது சாப்பிடுங்க. அப்படி தான் சார். அது ஒரு டைம் ஒரு பாட்டியமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆடு மேய்ச்சிட்டு பாட்டியம்மாவும் அவங்க இப்போ பேத்தியும் 2 பேரும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆடு மேய்ச்சிட்டு இந்த புள்ள அப்படியே கீழே ஃபோனை என்னமோ இப்படியே நோண்டிகிட்டு இருந்தாலும் என்னன்னு தெரியல, பேசல. அப்படியே கீழ் பக்கமாக இப்படி திரும்பி உட்காந்துட்டு இருந்திருக்கா பாறையிலே. பின்னாடி பக்கமும் அந்த சிறுத்தை புலி வந்தது. அந்த புள்ள கவனிக்காமல் அப்படியே கீழே அப்படியே திரும்பி ஆடையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பின்னாடி சிறுத்தை புலி வந்து இந்த புள்ளைய புரண்டுறதுக்கு இப்படி பிடிக்கும்போது இந்த புள்ள கத்தவும் அந்த புள்ள அந்த பாறையிலேருந்து கீழே உழுகிறதுக்கும் அவங்க பாட்டி பக்கத்தில் இருந்து அவங்க பாட்டி ஓன்னு சத்தம் போட்டு அப்புறம் ஓடி வந்து பார்க்கும்போது என்னதுன்னு சிறுத்தை புலி புரண்டிருச்சு, வந்து பிடிச்சிருச்சு. அந்த மார்க் இருக்கு. இந்த கழுத்தை தானே வந்து பிடிச்சிருக்கு. பிடிக்கும்போது இந்த புள்ள அப்படியே கத்தி அப்படியே கீழே பாறையிலேருந்து கீழே உளுந்துருக்காங்க. உழுகும்போது அந்த இந்த இடத்துல அப்படியே கீறல் அந்த நகைப்பட்டிருக்கு. நகம் பட்டு இந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே கிழிச்சு விட்ருக்குது. நல்ல வேலை அந்த புள்ள அந்த பாறையிலேருந்து கீழே உழுகும்போது பரவாயில்ல, பாறை மேலேயே இருந்திருந்தானா அந்த புள்ளையை கழுத்தவே பிடிச்சி கடிச்சிருக்கும். அப்புறம் அந்த தப்பிச்சிட்டாங்க. அது மறுபடியும் அந்த புள்ளையை தப்பிச்சதும் ஒரு ஆட்டுக்குட்டியை போய் பிடிச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த புள்ளைய விட்டு ஆடை பிடிச்சி போயிடுச்சு. அதனால அந்த புள்ள தப்பிச்சிருச்சு. இல்லைன்னா அந்த புள்ளைய சாப்பிட்ருக்கு.
அது எப்போ நடந்தது? அது இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். நேச்சராக நடந்ததுங்க சார். ஆனால் அது கொஞ்சம் இப்போ அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா ஒரு அவ்வளோ அதிர்ஷ்டம். சீக்கிரம் தப்பிக்க முடியாது தப்பிக்க இந்த மாதிரி முடியாது. ஒரு சூழ்நிலையில். சூழ்நிலை தப்பிக்க முடியாதுங்க. அது நம்ம ஜென்ஸாக இருந்திருந்தா கூட ஏதோ ஒன்று பண்ணலாம். அந்த லேடிஸ் சின்ன பாப்பா என்ன படிக்கிறாங்க அவங்க? அவங்க வந்து நான் 7th படிச்சுட்டு இருந்தாங்க. சரி. லீவ் டைமில் ஆடு ஆபத்து வச்சுட்டு இருக்கும்போது அப்படி அதான். அட்டாக் பண்ணிட்டு அப்போ ஆபத்து தான். ஆபத்தான விஷயம். அப்போ மனா சார் இதுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் சைலண்ட்டாக போகணும் சார். இதுக்கப்புறமா இதுக்கு அந்த பக்கம் சார். ஏன்னா கொஞ்சம் அனிமல்ஸ்னால் யானை, எலிஃபண்ட் அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற பாயிண்ட் இருக்குங்க இதெல்லாம். இதில். அப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக போனால் மட்டும்தான் அதை நாம் டீல் பண்ணி போக முடியும். இல்லைன்னா நம்ம போய் நேச்சராக போய் நேருக்கு நேராக மோதுற மாதிரி ஆயிரும். அதனால் இதுக்கு அந்த பக்கம் கவனமாக போக வேண்டியதாக இருக்குது சார். கொஞ்சம் அமைதியாகவே போய்க்கலாங்க சார். இப்போ போகும்போது அப்படியே இந்த கிளி, இப்போ ஆந்தை இதெல்லாம் வந்து மர பொந்தில் இருக்கும். அது பொந்தில் அந்த கூட்டில் இருக்கும் சார். நம்ம கொஞ்சம் இதுக்கு மேலே அமைதியாக போகும்போது நம்ம அதெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் வீடியோ பண்ணலாம், இல்லைன்னா நேச்சராக போய் பார்க்கலாம் பக்கத்துலேயே. அதனால் பார்க்க முடியும். பார்க்கலாம் சார். நம்ம பார்த்துருக்கோம், அதில் இருக்குது, நம்ம அதனால் காமிக்கிறோம். அதனால் கொஞ்சம் அமைதியாக போய்க்கலாம் சார். பேசிட்டே இருக்கே பேசாமன்றீங்க. பேசாமல் வாங்க அப்படின்ற சார். ஓகேங்க சார். நீங்கள் முன்னாடி போங்க, நீங்கள் முன்னாடி போங்க. கோ யானை வந்திருக்குதே. யானை இது வந்து யானை கிராசிங் ஆகிற இடம் சார். இதில் தான் வந்து இது ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இந்த இடத்துல. ஆமாம் சார். இதில் வந்து எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அப்படியே யானை முடியும். ஒரு 5 மினிட்ஸ் நிற்கும். நின்று டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு நின்று பார்த்துட்டு அப்புறம் இப்படி போகலாமா, இல்லை இப்படி போகலாமா, ஒன்று இப்படி போகலாமா, இப்படி நேராக கீழே இறங்கிச்சு. இங்கே கீழே தண்ணி இருக்கும் சார். தண்ணி குழி பெருசாக இருக்குது, நல்லா அருவியாட்டம் ஓடிட்டுருக்கும். அந்த தண்ணி குடிக்க போகும். இது கீழே இது கீழே தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் எப்படி வரும். இல்லை கீழே ஒரு 100 மீட்டர் மேலே கீழே இறங்கி கீழே இப்போ என்ன சார் அங்கே தான் ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம். இங்கேயே 15 உருப்படி யானை இருந்ததுங்க. நேச்சராக பார்த்துருக்கோம். ஆனால் அது இங்கே தான் இருக்கும். ஆமாம் 15 யானையா? ஆமாம் 15 யானை. இது 2 வாரம் ஆச்சுன்னா குட்டியோட. குட்டி 3-4 இது 1 வாரம் ஆச்சு. ட்ரெக்கிங் வர்றவங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கிற தேன் அது கேட்கணும் இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இருக்குமாண்ணா இப்போவும் இருக்குங்க தேன். நாங்கள் இப்போ முன்னாடி போகிறோம், இப்படியே காமிக்கிறேங்க. தேனும் மரத்தில் எப்படி இருக்குதுங்க எடுக்க முடியுமா? அது அடுக்கு தேன்னு சொல்லுவாங்க. அது மரப்பொந்தில் இருக்கும். அது எடுக்க முடியுமா? அது எடுக்கிறேன்னா கத்தி இல்லைன்னா கோடாலி ஏதாவது கொண்டு வரணும். இல்லைங்களா ஏதோ ஹோல்ஸ் மாதிரி பெருசாக கை போகிற மாதிரி ஹோல்ஸ் பண்ணணும். ஹோல்ஸ் பண்ணி என்னென்னா சார் கடமானது சாம்பார் டே சார். சாம்பார் டே அந்த பாறையில் அப்படி கீழே வருதுங்க சார். அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குங்க சார். அந்த மலையில் சொல்லி அந்த பாறையில் அந்த மலையில் அந்த பாறையில் கீழே அந்த ஒரு ஒத்த மரம் இருக்குங்க சார். அதான் அங்கே பாருங்க வருதுங்க சார். அதான் அந்த சென்டர் கேப்பில் அந்த மரத்துக்கு அடியில் இந்த அதான் இங்கே கீழே இல்லைங்க சார். பாறை மேலே டாப்பில் அங்கே பாருங்க சார். அந்த பாறையில் கீழே வருது பாருங்க. 2 நிற்குங்க சார். ஆமாம் ஆமாம். அது குதிரையா இதனை குதிரை குதிரை மாதிரி இருக்கும் சார். நல்ல ஹைட்டாக இவ்வளோ இருக்குமா? அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் சார். அந்த அசைவு தெரியுது. என்ன பண்ணுவோம் நாங்கள் சார்? அது பில்லு சாப்பிட்ருக்கேன் சார். இப்போ நல்லாவே தெரியுது இங்கேருந்து. பாருங்க சார். இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியுற மாதிரி இருக்கு. ஆனால் அது குதிரை அளவுக்கு குதிரை ஹைட்டுக்கு இருக்கும் சார். ஐயோ அது ஜம்ப் பண்ணி ஓடினாலும் குதிரை மாதிரி ஓடுங்க சார். இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி ஓடும். நம்ம ஓரளவுக்கு கிட்ட போகலாங்க. ஆனால் ஓடிடுமா அது நம்மளெல்லாம் பார்த்தா? நம்ம ஓரளவு பக்கம் நெருங்கினதும் ஓட ஆரம்பிச்சிருங்க சார். நம்ம இப்போ பேசிட்டு இங்கேருந்து பேசிட்டு போகிறீங்க இல்லையா, இந்த பேச்சு சவுண்டு அதை கேட்டாலே அது மிரண்டுக்கு நின்றுக்குது சார். அப்படியே நம்மளை தேடி என்னமோ வருது அப்படின்ற ஒரு பயத்தில்
அது அப்படியே நின்றுக்குங்க சார். நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கி நம்மளுடைய உருவத்தை பார்த்துட்டோம்னா அது பயந்து ஓடிடுதுங்க சார். ஆனால் இங்கே என்ன ஃபுல்லாகவே யானை சாணம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதான் நான் வரங்க கீழே வரும்போதே சொன்னேன் இல்லைங்க சார், இதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் அமைதியாக போகணும் அப்படின்னு சொன்னேன். அதாவது ரெஸ்ட் பாயிண்ட்ன்றது யானை வந்து இது 2 இடம் சார். பட் நம்ம அங்கே ஒரு இடம் பார்த்தோம். ஆமாம், அதை தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்க சார், அது ஒன்று. நெக்ஸ்ட் இது ஒன்று, இந்த இடம் சார். இதில் விலாசமாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குங்க சார் யானை. அதெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்குங்க. நம்ம இப்போ தண்ணி குடிச்சிட்டு மேலே வந்தோன்னா அது அப்படியே வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதான் பாருங்கள், இங்கே வந்துட்டு யானை இங்கே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறது சும்மா இருக்காதுங்க. இந்த ஆணும் பெண்ணும் இன சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சும்மா எல்லாம் இருக்காதுங்க. வந்தால் ஏதோ மரத்தை குத்துறது, நம்ம 2 பேத்துக்கு சண்டை போடுறது. விளையாட்டுக்கா இல்லை நிஜமாக சண்டை? விளையாட்டுக்கு ரெண்டுக்கு மோதிட்டு இப்போ தந்தத்தில் இப்படி மரத்தில் இப்படி குத்தி இப்படி புரண்டி வைக்குங்க சார். இதெல்லாம் யானை பண்ணதா? இதெல்லாம் யானை புரண்டினதான் சார். இதுன்னா இவ்வளோ இதாக இருக்கு. தந்தத்தில் வந்து அப்படி குத்துதுங்க சார். ஓ, குத்தி அந்த பட்டையெல்லாம் உரிச்சிடுதுங்க சார். அவங்க முட்டுற வேகத்துக்கு நல்லாவே வேகமாகவே முட்டு மாட்டேன். வேகமாகவே முட்டும் சார். அது வெறித்தனமாக 2 பேர் ஒன்றுக்கு 2 சண்டை போடும்போது அது வெறித்தனமாக தானே விளையாடுங்க சார். ஒருத்தனை இப்போ மனுஷனாக இருந்தால் ஓங்கி ஒரு அடி அடித்தா அது போயிடும் அப்படின்னு நினைப்போம். அது வந்து அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா இதோடைய கோபத்தை வந்து மரத்தில் வந்து காமிக்கிறதுங்க. அந்த தந்தத்துக்கு அந்த இன்னொரு யானையை அட்டாக் பண்ணுது. ஓ, அப்படியா? அப்படி பண்ணுதுங்க. அது அந்த கோபத்தை வந்து மரத்தில் மாதிரி காமிக்குது. ஏய் வாடா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வீர விளையாட்டு மாதிரி பண்ணிடுது. நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நல்லா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் சார் நிறைய டைம். 2 பேருக்கு அப்படியே மோதி அப்படியே முட்டி அப்படியே தள்ளிட்டு போவான். பிள்ளைங்க தள்ளிட்டு போயிட்டு நீ என்னடா தள்ளிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போகிற மாதிரி ஓடி போகும். ஓடி போயிட்டு நேச்சுரல் மறுபடியும் ஓடி வந்து ஒரு மரத்தை இப்படி வந்து முட்டும் அது வந்து உன் மேலே இவ்வளோ கோபமாக இருக்குன்னு இன்னொரு யானைக்கு காமிக்கும். அது ஓ பரவாயில்ல, அவன் கொஞ்சம் பலசாலி வீரன் அப்படின்ற மாதிரி. இல்லை, இப்போ இதில் முட்டுறது பார்த்து இன்னொரு யானை விலைக்கு போயிடுங்க. பரவாயில்லையே, பாவம் இந்த மரம் தான் கஷ்டப்படுது. எவ்வளோ காயம் ஆயிருக்கு. சுற்றியுமே இதானா? ஆமாம் சார், சுற்றியுமே அப்படி தான் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மரம் தானே இருக்கு, அதுக்கு விளையாடுறது? விளையாடுறது ஒரு மரம் தான் சார். இந்த மற்ற இதில் கூட அவ்வளோ டேமேஜ் இல்லைங்க சார். இந்த ஒரு மரம் தான். இப்போ யானைக்கு இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அந்த முதுகு ஏதாவது அரிக்குது பிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தில் பாருங்க சார். அந்த மரத்தில் வந்து அப்படியே முதுகு தேய்ச்சி இந்த இடம் சொல்லுங்க என்னது? சார், அது வந்து குத்தி விளையாடுறதுக்கு, இது வந்து தேய்ச்சிருக்கு பாருங்க சார். இந்த இடத்துல நின்று அப்படியே முதுகு தேய்க்குது பாருங்க. ஓ, தேய்ச்சி அந்த முதுகு தேய்ச்ச இடமெல்லாம் பாருங்க இப்படி இருக்கு பாருங்க. பிளாக் ஆயிட்டு இல்லை தெரியுது, தொட்டாலே அந்த இது சைனிங் பவுடர், அந்த பவுடர் மாதிரி. அது வந்து முதுகு தேய்க்கிறதுக்கு சார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிங்க சார். ஒரு வளைவா வாட்டமாக இருக்குது இந்த மரம். உடம்பு அரிக்குதுன்னு அப்படி வந்து தேய்ச்சிக்குது சார். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் இங்கேயே யானை வரும். கண்டிப்பாக வந்துடுங்க சார். நான் அது இது இருந்திருக்குங்க சார். யானை நேச்சர் இங்கேயே பக்கத்துலேயே இருந்திருக்கு, படுத்துருந்து போயிருக்க மாதிரி இருக்குது. எந்த மாதிரி டைமில் வரும்னா இங்கே? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க அதுக்குன்னு ஒரு டைம் அப்படின்றது இருக்கா? இருக்குங்க சார். எந்த மாதிரி டைமு? நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் டைம் அப்படியெல்லாம் இருக்குல்ல? ஆமாங்க சார். அந்த மாதிரி இந்த டைம் தண்ணி குடிக்க வரும், இந்த டைம் சாப்பிட வரும். அதாவது காலையில் ஒரு 7 o'clockலேருந்து ஒரு 8, 9 o'clock வரைக்கும் அதுக்கு வந்து இப்படி தான் மேட்டு பகுதியில் வந்து இந்த ஸ்டே பண்ணுற மாதிரி இடத்துல வந்து நிற்குங்க. அப்புறம் காலையில் 7 மணிலேருந்து 9 மணி, ஒரு 9 மணி வரைக்கும். அப்புறம் வந்து அது தண்ணி தேடி போயிடுதுங்க. தண்ணி தேடி போயிட்டு மறுபடியும் மேலே மீண்டும் வந்து இருக்காதுங்க. தண்ணி தேடிட்டு அதுக்கு தேவையான உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்ருக்குங்க. எங்கேயாவது செடி கொடி மரம் எல்லாம் சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு 4 or 5 o'clock மேலே இந்த மாதிரி இடத்துக்கு மேலே ஒரு பிளேஸ்க்கு வந்து நல்லா இந்த இடத்துக்கு வந்தப்போ இந்த இடத்துக்கு போனோன்னா கொசு கடிக்காது. அந்த கொசு கடி வந்து உள்ளே செடிக்குள்ளே இருக்காதுங்க. இந்த ஃப்ரீயாக இருக்கிற இடத்துக்கு வந்துடுங்க. இப்படி ஈவினிங் டைமில் அப்படி 5 o'clock மேலே இந்த மாதிரி சொட்டை பிளேஸ்க்கு வந்துடுங்க. ஆனால் இப்போது தோராயமாக இந்த ஏரியாவுக்குள்ளே இவ்வளோ யானை இருக்குது அப்படின்னு கணக்கு இருக்கா? கணக்கெடுப்பு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துருக்கோம், வனத்துறையில் எடுத்துருக்குறாங்க, எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சு தோராயமாக இந்த சரௌண்டிங்கில் இவ்வளோ யானை இருக்குன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம்? நம்ம நேச்சராக நம்ம இதில் வந்து ட்ரெக்கிங் பண்ணும்போது கூட பார்த்துருக்கோம் 10-15 இருக்குதுன்னு நம்ம பார்த்து நேச்சராக எண்ணி பார்த்துருக்கோம். அது நம்ம வனத்துறையில் வந்து கணக்கெடுப்பு எடுத்துட்ருக்காங்க. அதான் அவங்க மட்டும் தெரியும் சார். இல்லை, எதுக்காக கேட்டேன்னா
இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கும் அப்படின்னாவே அது லிட்டர் கணக்கில் குடிக்கும். குடிக்கும். அதுக்கேற்ற தண்ணி இருக்கணும். அப்புறம் எவ்வளோ கிலோ சாப்பிடணும் ஒரு யானை சராசரியாக இப்போ காட்டுக்குள்ளே போகுதுன்னா? ஏன்னா அது வேலையே தீனி சாப்பிட்றது தான். இப்போ அதுக்கு அந்த அளவுக்கு இருக்குமா இங்கே எல்லாமே? பழம் அந்த மாதிரி என்னெல்லாம் சாப்பிடும்? பழம்ன்றது பழம் கூட அதிகமாக இல்லைங்க சார். இதில் வந்துட்டு என்ன சீங்கன்னு சொல்லுவாங்க. சீங்கன்னு அது கொடியாட்டாக இருக்கும். இந்த சீவக்காய் பொடி பவுட்ரு இந்த மாதிரி பண்ணுறாங்க சார். அந்த மாதிரி அது ஒரு சீங்க கொடி. அந்த கொடி அந்த தலை அது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுங்க யானை. அது அப்புறம் பட் இந்த சீமார் பில்லுன்னு சொல்லுவாங்க. சீமார் பில்லில் வந்து அது கீழே இருக்குது ஒரு கிழங்கு. அதை வந்து விளக்குமாரெல்லாம் செய்வாங்க. அந்த பில்லு இது நம்ம கூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த அந்த பில்லை வந்து அதிகமாக சாப்பிடாதுங்க. அதில் வந்து அந்த குருத்தை மட்டும்தான் சாப்பிடுங்க. பட் அந்த பில்லை வந்து பிடுங்கி வீசிட்டு அந்த கீழே அடியில் வந்து அந்த கிழங்கு இருக்கும். அதில் கிழங்கு கிழங்கு இருக்கும். அதை நம்மளும் சாப்பிடலாங்க. அது நல்லா இருக்கும். அந்த கிழங்கை வந்து மிதிச்சுட்டு அந்த கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து அதை சாப்பிடுங்க. அது நல்லா மாவு மாதிரி இருக்கும். அது சாப்பிடும். திருப்பி சாப்பிடும். அப்புறம் அந்த வேற இந்த கூந்தப்பனைன்னு சொல்லிட்டு அந்த தூதி மரம் இதெல்லாம் கிடைச்சதுன்னா அதை கடிக்குது. அதிகம் தேவையில்லாத மரத்துலாம் இதெல்லாம் சாப்பிடாது. அது குறிப்பிட்ட மரத்தை மட்டும்தான் சாப்பிடுங்க. இப்போ கூட யானை ஸ்மெல் எங்கேயோ வருதுங்க. என்னன்னா சரி போகமா. எப்படி எந்த பக்கம் இருந்து அந்த ஸ்மெல் எங்கேயோ வருதுங்க. காற்று வீசுகிற மாதிரி தான் அந்த ஸ்மெல் வருங்க. யானை இதே மாதிரி யானை ஸ்மெல்லாம் அப்படி தான். கீழே இருந்து யானை இதே மாதிரி கண்டுபிடிக்குமா? அந்த பக்கம் மனுஷங்க இருக்காங்க. அந்த ஸ்மெல் அது யானைக்கும் தெரியும். யானைக்கும் தெரியும். யானை தும்சங்கி தூக்குனாலே அது இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் அளவுக்கு அந்த என்ன இருக்குது அனிமல்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அது கண்டுபிடிச்சிருதுங்க. நம்மளுக்கும் அதே மாதிரி தான். நம்ம வந்து அது 100 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அதோடைய யானோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியும். இப்போ 100 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது. இப்போ அந்த காற்று அந்த காற்று எந்த பொசிஷனில் வருதோ அதோடைய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆகப்படுது. அப்போ யானை இப்போ இந்த மாதிரி டைமில் இங்கே நிற்கிறது ஆபத்தா இல்லை ஓகே தான்? இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல நிற்கிறது அது ஆபத்தான். நம்ம தெரிஞ்சிருச்சு. ஆமாம், நம்ம எப்போவுமே ட்ரெக்கிங்கு கூப்பிட்டு வந்தாலும் சரி, நம்மளே தனித்து இங்கே கோயிலுக்குன்னு வந்தாலும் சரி, இதுக்கு போகிறதுக்கு வந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து நிற்க மாட்டோம். நம்ம ஒரு சேஃபான பகுதியில் போய் தான் நிப்பாட்டுவோம். அப்போ இங்கே நிற்கிறது சேஃப் இல்லை. இங்கே நிற்கிறது சேஃப் இல்லைங்க. ஏன்னா அதுக்கு தெரியுது நம்ம ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல யாரோ இருக்காங்க. ஆமாங்க சார். சரி ரைட்டு. நீங்கள் அந்த மரத்தை மாதிரி நம்ம மேலே கோவத்துக்கு காமிச்சு வெட்டர் போயிடுறது நல்லது. நம்ம சேஃபான பகுதியே போயிடலாங்க சார். அப்போ நம்மக்கிட்ட விளையாடிட்டு போகுது. ஆமாங்க சார். வந்த களைப்பில் அண்ணா ஒரு டீ போட்டு தரேன்னு சொன்னார். அண்ணா என்ன டீனா அது? லெமன் கிராஸ் டீ. லெமன் கிராஸ். ஓகே. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் MCR Pure Cotton Club, formals and casual shirts.